அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். என்ன அப்படின்னால், இந்த மரியாதை என்பதும் கௌரவம் என்பதும் இந்த உடலுக்கா இந்த உயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். ஆனால் இது இதற்கு உங்களுக்கு தெளிவாக விடை நான் கொடுக்கணும் அப்படின்னால் நீண்ட நேரம் ஆகும். இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே என்னால் நிறைய விஷயங்கள் பேச முடியல. இப்போ இந்த கௌரவங்கிறதும் மரியாதைங்கிறதும் இந்த உடலுக்கா உயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கனால், போலித்தனமான இந்த உடலுக்கு தான் அந்த கௌரவமும் மரியாதையும் மக்களால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே இந்த கௌரவமும் மரியாதையையும் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கனால், நம்மளுடைய உயிருக்கு கொடுக்கப்படுற மரியாதை தான். ஆனால் நாம் இந்த உடம்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு மனிதனுக்குள்ளார ஒரு மனிதன் இருக்கார். ஒரு பில்கேட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு பெரிய கோடீஸ்வரர், யாரோ ஒருத்தவர். அவர் கோடீஸ்வரனாக இருக்கார். அவருக்கு மிகப்பெரிய மரியாதை எல்லாம் நடக்குது. ஆனால் எதுக்காக அந்த மரியாதை? அந்த உடம்புக்கா உயிருக்கா அப்படின்னால் அந்த உடம்புக்கு தான், பில்கேட்ஸ் என்ற அந்த உடலுக்கு தான். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அந்த உடம்புக்கா அப்படின்னு நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா இல்லை, அந்த உயிருக்கு தான் கொடுக்கப்படுது. ஆனால் வெளிப்படுவது இந்த உடல். இப்போ இந்த உடம்பை எது இயக்குது, எது எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னால், அந்த உடம்புக்கு எது அடிப்படை என்றால் அந்த ஜீவன் தான், உயிர் தான் அதை இயக்குது. அவர் பில்கேட்ஸ் இறந்துடுறாருன்னு வச்சுப்போம். உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு. அப்போ அவர் ஜடமாக படுத்திருக்கார், பிணமாக இருக்குது. யாராவது மதிப்பீங்களா, மரியாதை கொடுப்பீங்களா? இல்லை பில்கேட்ஸோட மனைவி இல்லை இந்த உடம்பை தான் நான் நேசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பை பாதுகாப்பாக அவங்க வீட்டிலையே வச்சுருந்து பாதுகாப்பாங்களா அப்படின்னால் பாதுகாக்க மாட்டார்கள். அவர் என்ன செய்வாங்க? பசி எடுத்த உடனே அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எப்போ இந்த பாடியை சீக்கிரம் அடக்கம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு அவரவர்கள் வேலையை செய்வாங்க. அவனை பற்றிய நன்மை தீமை எல்லாத்த பற்றியும் அவர் இறந்த இடத்தில் பேசுவது என்பது வழக்கமாக உள்ளது. நல்லவன் நல்லதை பற்றி பேசுவான், கெட்டவன் கெட்டதை பற்றி பேசுவான். அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் உண்மையில் நடப்பது யாருக்கு என்றால் இந்த உயிருக்கு